அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக செம்பருத்தி என்கிற மூலிகையை கொண்டு இதயத்திற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது ஆண்கள் மற்றும் வயது வந்த பெண்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில், உலகமெங்குமே சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் 100ற்கு 80% ஆண்கள் பெண்களுக்கு வெட்டை நோய் உள்ளதாக அறிய முடிகின்றது. இது ஒரு புள்ளி விவரமே கூறுகின்றது. நிறைய நபர்களுக்கு வெட்டை என்றால் என்னவென்று தெரியவில்லை. வெட்டையில் வந்தவன் கட்டையிலே என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப ஒரு பெண்ணுக்கு வெட்டை நோய் வந்தால் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் பாதையில் வெள்ளை திரவம் வழுவழுப்பாக சுரந்து கொண்டே இருக்கும். இதனால் அவர்களுக்கு ஒரு அரிப்பு நிலை ஏற்பட்டு நாளடைவில் தோல் நோயாக மாறி கன்னிப் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆனவுடன் அவர்கள் கணவனோடு தேக சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த வெட்டை நோய் கணவனுக்கும் பாதித்து அவர்களுக்கு மேக வெட்டையாக தோன்றும். சதா காலமும் சிறுநீரில் விந்து கலந்து வெளியேறி அவர்களுக்கு ஆண்மைத்தன்மையை நீக்கும். மேக வெட்டையினால் உடலெங்கும் ஒரு பொலிவு குன்றிக்கொண்டே வரும். கண்களில் குழி விழும். இந்த சதை பகுதி ஒட்டிவிடும். நாளடைவில் அவர்கள் படுத்த படுக்கையாகி உடல் மெலிந்து மரணத் தருவாயிற்கு செல்வார்கள். இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வெட்டை நோயை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றால் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, குழந்தை பேரின்மை போன்ற நோய்கள் ஏற்பட்டு கருப்பை வாயில் எதிர்காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் யூட்ரஸ் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கருப்பை புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் வராமல் இருப்பதற்கு விந்தணுக்களினுடைய குறைபாடு. அந்த குறைபாடு எதனால் ஏற்படுகின்றது என்றால் உடல் சூடு என்று சொல்லக்கூடிய வெட்டை. அந்த வெட்டையை தணிப்பதற்கு இந்த செம்பருத்தி ஒரு அற்புதமான ஒரு பலம் தருகின்ற ஒரு பூ. இந்த செம்பருத்தி பூக்களினுடைய இலைகள், மகரந்தங்கள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு 3 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்துக்கள் மிகவும் அளவிற்கு அதிகமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகையால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். பனம் கற்கண்டு, நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான உட்சூடு, கணைச்சூடு, மேகச்சூடு, மூலச்சூடு என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டினால் வருகின்ற அத்தனை வகையான நோய்களுக்கும் பனம் கற்கண்டு ஒரு அருமருந்து என்பதால் பனம் கற்கண்டை நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள். அன்பான நேயர்களே, மிகவும் நறுமணம் உள்ள ஒரு ஏலக்காய் பல்வேறு வகையான கிருமி நாசினி. ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெட்டை நோயை போக்குவதற்கான செம்பருத்தி டீயை நாம் இப்பொழுது தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் சிவப்பு செம்பருத்தினுடைய இதழ்களை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட பாலில் அடுத்ததாக நாம் பனம் கற்கண்டு தூள் 1 தேக்கரண்டி, அடுத்ததாக ஏலக்காய் தூள் தேவையான அளவிற்கு, அற்புதமான செம்பருத்தி இதழ் டீ நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பல்வேறு வகையான நேயர்கள் கணிப்பொறி முன்பாக உட்கார்ந்து வேலை செய்வதனால் மூளைப்பகுதி சூடு அடைந்து கண்களுக்கு ஓய்வில்லாமல் பாதிப்படைந்து இதனால்
உடல் வெட்டை அதிகரித்து விடுகின்றன. செம்பருத்தி பூக்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த செம்பருத்தி டீ ஓர் அற்புதமான ஒரு சஞ்சீவி மருந்து. இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த டீயை காலை மாலை இருவேளையும் பருகி வந்தால் உடல் சூடு படிப்படியாக குறைந்து வெட்டை நோய், மேக வெள்ளை என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் முழுவதுமாக நீங்கி உடலுக்கு குளிர்ச்சியும் மருத்துவமான ஒரு ஆரோக்கியமும் ஏற்பட்டு உடலுக்கு ஒரு பொன்னிறமும் கிடைக்கும். அன்பான நேயர்களே, அற்புதமான நாம் தயாரித்த இந்த செம்பருத்தி டீயை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.